எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். யார் உன்னை கடத்தினது? எதுக்காக உன்னை கடத்தினாங்களாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். இவங்களை கேட்டா யாரோ புவனேஸ்வரின்னு சொல்றாங்க. அவங்க கடத்த சொன்னதா சொல்றாங்க சார். புவனேஸ்வரியா? ஆமா சார். அவங்க சொல்லி தான் என்ன தூக்கிட்டு வந்தாங்களாம் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார் நான் பத்மா சொல்லி தானே நடிக்க வந்தேன். இப்போ என் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு சார். சார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்ன கொன்றுவாங்க போல இருக்கு சார். சார் சார். ஏய் யாரா நீங்க? ஏய், தேவையில்லாம போலீஸ்க்கெல்லாம் போனீங்க, இவனை இங்கேயே கொன்றுவேன் பாத்துக்க. ஓ யாரியா நீ? எதுக்காக அவனை கடத்தினீங்க? புவனேஸ்வரியோட ஆளா நீ? அந்த ரகுராம் வீட்டுல எந்த நல்ல காரியத்தையும் எங்களோட புவனேஸ்வரி மேடம் நடக்கவே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவி, என் பொண்ணு வாழ்க்கையில விளையாண்டால. இந்த மாப்பிள்ளை இப்ப வரமாட்டான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? மரியாதையா அவனை அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏய், புவனேஸ்வரி மேடத்தை பகைச்சுக்கிட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது. இவனை தேடி மட்டும் வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கட்ட ஊத்து விடுங்கடா. டேய் ஏன்டா இப்படி என்ன கட்டி வச்சிருக்கீங்க? யாரா நீங்க? ஏய், அம்மா அதாவது நொய் நொயின்னு பேசிக்கிட்டு இருந்த அவனை இங்கேயோ உன்னை குத்தி கொண்டு போட்டுருக்க. அந்த புவனேஸ்வரி தான் ஆளை வச்சு மாப்பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கா. என் முதுகிலேயே குத்திட்டால அவ.